வெல்கம் டு நியூ ஐடிமேட்டிக்ஸ் ப்ளஸ். எல்லாருமே பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில. ரொம்ப கஷ்டமாக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். 3 வருஷம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த 3 வருஷத்தில் நம்ம ஊர் தெருக்கள் எல்லாம் பள்ளிக்கூடமாக மாறினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் அக்கா வராங்க, அண்ணன் வராங்க, நான் போய் படிக்கணும், அம்மா இல்லம் தேடி கல்விக்கு போகிறேன், ஐடிகேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் படித்த அந்த ஒரு காலம் இப்போ ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, நம்ம தமிழக அரசு ரொம்பவே ஆசையாக கொண்டு வந்த ஒரு திட்டம் இது. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு படிப்பு மறந்து போகக்கூடாது, படிப்பு கற்றுக்க வேண்டிய அந்த ஏஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த மார்ச் மாதத்தோட நிறைவடையுது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான தகவல்லாம் வருது. கொரோனா காலத்தில் பிள்ளைங்களோட படிப்பு கேப் ஆகிடவே கூடாதுன்னு ஆரம்பித்த இந்த பயணம் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு தான் முடியுது. இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் கல்வியை அப்படிங்கிறத இப்படியும் சொல்லித்தரலாம் கல்வியை அப்படின்னு நமக்கு சொல்லி தந்தது இல்லம் தேடி கல்வி திட்டம். இதில் முக்கியமாக சொல்லணுன்னா உங்களை தான் சொல்லணும். தன்னார்வலர்கள் ஆகிய நீங்கள் வாலண்டியர்ஸ்னு எந்த விஷயம் நடந்தாலும் ஸ்கூல் ரிலேட்டடாக அந்த இடத்துல தன்னார்வலர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எந்த புதுசாக ஒரு ஜாப் ஸ்கூல் ரிலேட்டடாக வந்துச்சுனாலும் தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கும். ஸோ கை நிறைய நமக்கு சம்பளம் இல்லைனாலும் மனசு நிறைய அந்த அன்பு இருந்துச்சு. பிள்ளைங்களுடைய அன்பை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். அந்த அன்போடவே நம்ம அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வெறும் பாடம் மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், விளையாட்டு, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்களை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு அக்கா முறையாவோ அண்ணன் முறையாவோ இருந்து அவங்க பார்த்த அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லைங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளை அவங்க மதிப்பாங்க. டீச்சர் மிஸ்ஸுன்னு சொல்கிறத விட, சார்னு கூப்பிட்றத விட அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, இப்போது என்றைக்கு இதை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மார்ச் 31, இந்த வர மார்ச் 31ஓட ஐடிகே மையத்தை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இனிமேல் அந்த தெருவோட வகுப்புகள் இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அந்த அரசு கொடுத்துருக்க அந்த தகவல் படி தான் நான் இந்த தேதியை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். இதுக்கான இன்னும் அதிகாரப்பூர்வமான அரசு ஆணையை வெளியிடுவாங்க. பட் இது எல்லாமே முடிவான ஒன்று. இதில் எந்த மாற்றமும் இல்லை. திட்டம் முடிஞ்சு போகலாம், அதாவது இல்லம் தேடி கல்வி திட்டம் முடிஞ்சிடலாம். ஆனால் நம்ம பசங்க மேலே நீங்கள் காட்டின அந்த அக்கறை என்றைக்குமே முடியாது. அது ஒரு தொடர் பயணம் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். கல்வி எப்படி ஒரு தொடர் பயணமோ அதே போல் நம்மளுடைய பயணமும் அந்த மாணவர்களோடு தொடரும். இல்லம் தேடி கல்வி வந்த இந்த பிள்ளைங்களோட மனசில் இப்போது அந்த கல்வின்ற ஒன்று நிலையாக நின்றுடுச்சு. அதை நம்ம தைரியமாக சொல்லலாம். ஒரு வாலண்டியராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு புரியும். அண்டு ஒரு வாலண்டியராக இத்தனை நாள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற சக தன்னார்வலர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். நன்றி.